கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல ஜெமினி ChatGPT, கையில்லாமல் காரையோட்ட டெஸ்லா AI. இதுதான் நம் இன்றைய உலகு. அவைக்கு வணக்கம். கலியுகத்தின் இருண்ட பக்கங்களுள் மனித குலத்தையே மாற்றி போடும் டிஜிட்டல் என்ற அத்தியாயத்தின் இரு பக்க நாணயமான செயற்கை நுண்ணறிவின் இரு பக்கங்களையும் முன்வைக்க, விழிகள் பிறல, செவிகள் விரிய, விழிப்புணர்வு வளர பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு செயற்கை நுண்ணறிவும் இன்றைய இளைஞர்களுமாகும். இன்றைய இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பல நன்மைகளையும் விளைவிக்கின்றது, அதே போல பல தீமைகளையும் விளைவிக்கின்றது. நன்மைகள் பக்கம் சற்று எடுத்து பார்த்தால், வேகம் மற்றும் நேரத்தை மீதப்படுத்தல். ஆரம்ப காலத்தில் நூலகமாய் சென்று நூலாய் எடுத்து செய்தி திரட்டினார்கள் எம்முடைய இளைஞர்கள். ஆனால் இன்றோ கைபேசிக்குள் அனைத்து நூல்களையும் அடைத்து வைத்துள்ளார்கள். அதன் மூலம் தட்டிய உடனே வேண்டிய செய்தி கையிலே வந்து விழுகின்றது. இப்படி அவர்களுடைய நேரத்தை மீதப்படுத்தவும் செயற்கை நுண்ணறிவு அவர்களுக்கு உதவி கொண்டிருக்கின்றது. அதே போல இன்று பல இளைஞர்களுடைய கனவு தொழிலான மருத்துவத்துறையை எடுத்து பார்ப்போம். மருத்துவத்துறையிலே மருத்துவருடைய துல்லியத்தை தாண்டி பல நோய்களை தானே கண்டுபிடித்து, தானே சிகிச்சை அளித்து, தானே தீர்வு வழங்கி கொண்டிருக்கின்றது செயற்கை நுண்ணறிவு. அதே போல எம்முடைய இளைஞர்களுக்கு வாழ்வில் பின்னி பிணைந்த ஒரு விடயமாகவே செயற்கை நுண்ணறிவு இருக்கின்றது. இன்று தானியங்கி கார்களாக இருக்கட்டும் சரி, அதே போல டிஜிட்டல் வீடுகளாக இருக்கட்டும், இவை அனைத்திலும் வேலைகளை இலகுபடுத்த செயற்கை நுண்ணறிவே முக்கிய காரணமாக இருக்கின்றது. இப்படி நன்மைகள் பக்கம் இருந்தாலும் சற்று தீமைகள் பக்கம் எடுத்து பார்த்தால் மிக முக்கியமாக வேலையின்மை இருக்கின்றது. தானியங்கி நிறுவனங்களை எடுத்து பார்ப்போம். எங்கு திரும்பினாலும் செயற்கை நுண்ணறிவு, எதிலும் செயற்கை நுண்ணறிவு. இதுதான் தானியங்கி நிறுவனங்கள். இயந்திர புரட்சி வந்த காலத்திலே புரட்சி நிற்க காரணங்கள், இளைஞர்களுக்கென மாத்திரம் சில துறைகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அதாவது சங்கீதம், சித்திரம், கதையாக்கம், கதையில் நடித்தல் மற்றும் முக்கியமாக உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. ஆனால் செயற்கை நுண்ணறிவானது வந்தவுடன் இந்த அத்தனை துறைகளையும் பூர்த்தி செய்து விடுகின்றது. உதாரணமாக அமேசான் நிறுவனத்திலே எங்கு திரும்பினாலும் செயற்கை நுண்ணறிவு இருந்து அனைத்து பணியாளர்களுடைய தொழிலையும் பூர்த்தி செய்வதாக இருக்கட்டும் சரி, அதே போல ChatGPTயிலே ஒரு காணொலியை பதிவேற்றி நேர்மறை கமெண்ட் எத்தனை, எதிர்மறை கமெண்ட் எத்தனை என்று கேட்டால் வாசித்து அந்த உணர்ச்சிகளை தானும் புரிந்து கொண்டு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் ChatGPTயாக இருக்கட்டும் சரி, இவை அனைத்துமே இளைஞர்களுடைய வேலையின்மைக்கு அடியாக அமைந்து கொண்டிருக்கின்றன. அதே போல எலோன் மஸ்க்கு நடந்ததை எடுத்து பார்ப்போம். போலி உருவங்களை பதிவேற்றி, போலி ஒளிகளை பதிவேற்றி அங்கு அவரிடமிருந்து பணம் பறித்தார்கள். இன்று எம்முடைய இளைஞர்களுடைய மீதமான நேரம் அனைத்துமே சமூக ஊடகங்களிலே இருக்கின்றார்கள். இங்கு சமூக ஊடகங்களால் உந்தப்படும் போலி வாழ்க்கை முறை மற்றும் போலி உடல் அமைப்புகளை பார்த்து ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னை தானே கொச்சைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். இவற்றுக்கெல்லாம் செயற்கை நுண்ணறிவு பெரும் காரணமாக இருக்கின்றது. இறுதியாக கூற வருவது ஒன்றுதான், சிறிய கருத்துதான். தீயை சமைக்கவும் பயன்படுத்தலாம், வீட்டை எரிக்கவும் பயன்படுத்தலாம். தீர்வு உங்களுடையது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள் 1000.